வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா டேலி பிரைம்ல சேல்ஸ் இன்வாய்ஸ்ல ஜிஎஸ்டி ஆட்டோ கால்குலேஷன் என்று எப்படி போட்டதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சேல்ஸ் இன்வாய்ஸ் நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே கீழே பாத்தீங்கன்னா அவுட்புட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அவுட்புட் ஸ்டேட் ஜிஎஸ்டி, அவுட்புட் ஐஜிஎஸ்டி அப்படின்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா இந்த லெஜர்லாம் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி என்ட்ரி எப்படி நம்ம போடுறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டார் 1ல ரிப்போர்ட் வியூ பார்க்கலாம். அடுத்தது இன்வாய்ஸோட பிரிண்ட் பிரிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துருவோம். இது வரைக்கும் எங்களோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு சேரும். சரிங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். கேட்வே ஆஃப் த டேலியில மாஸ்டர்ல கிரேட்குள்ள போங்க. சரிங்களா? அதுல வவுச்சர் டைப்னு இருக்கு பாருங்க. அக்கவுண்டிங் மாஸ்டர்ல வவுச்சர் டைப்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இதுல நம்ம சேல்ஸ் பிராக்கெட் ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துப்போம். உங்களுக்கு வசதி எப்படியோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்க. நீங்க ஆட்டோ ஜிஎஸ்டின்னு கூட போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா செலக்ட் டைப் ஆஃப் வவுச்சர் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதுல நீங்க சேல்ஸ் கொடுத்துங்க. சேல்ஸ் கொடுத்துங்க. சரிங்களா? வேற எதுவுமே கொடுக்க வேண்டாம். நீங்க ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அடுத்தது நேம் ஆஃப் த கிளாஸ்னு இருக்கு பாருங்க. அதுல நீங்க ஆட்டோ ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஆட்டோ ஜிஎஸ்டி. ஓகே, ஆட்டோ ஜிஎஸ்டின்னு கொடுங்க. இந்த இடத்துல நீங்க எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருங்க. இதுலயே நீங்க எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்க ஆல்ட் சி, ஓகே, சேல்ஸ் பிராக்கெட் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டுங்க. ஓகே, ஜிஎஸ்டி என்டர். இது பாத்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. வேற எதுவும் நீங்க இதுல கொடுக்க வேணாம். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நீங்க ஒன்ஸ் சேவ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்தது இதுல அதாவது செட் ஆல்டர் டாக்ஸ் கிளாஸஸ்ல நோவே இருக்கட்டும். இதுல 100% இருக்கட்டும். இதுல எந்த விதமான மாற்றம் பண்ண வேண்டாம். கீழே முதல்ல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஆயில் கம்பெனி சேல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆயில் சேல் பண்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா டீலருக்கு ஒரு இன்சென்டிவ் அமௌண்ட் கொடுப்பாங்க. டீலருக்கு மட்டும். ஓகேவா? இப்போ ஒரு சென்னையில இருக்காங்க, ஒரு ஆயில் கம்பெனி இருக்காங்கன்னா அதை சுத்திலும் டீலர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு கஸ்டமருக்கு 5% ஒரு கஸ்டமருக்கு 10%. அதே மாதிரி இப்ப இன்க்ளூட் பெர்சன்டேஜோட எப்படி இந்த லெஜர் ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். சரிங்களா? நீங்க ஜஸ்ட் நீங்க மெட்டீரியல் அதாவது ஆயில கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஆயிலாம் நீங்க சேல் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே எத்தனை பெர்சன்டேஜ் அவருக்கு டிஸ்கவுண்ட் போக ஜிஎஸ்டி கால்குலேஷன் ஆகும். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ட் சி, ஓகே, இன்சென்டிவ், ஓகே, சாரி, முதல்ல டீலர்னு போட்டுக்கலாம். டீலர் இன்சென்டிவ் அப்படின்னு போட்டுக்கோம். ஓகே, இன்சென்டிவ். ஓகே, இன்சென்டிவ். இது பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல கொடுத்துங்க. அன்று பாத்தீங்கன்னா இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். வேற எதுவும் நீங்க கொடுக்க வேண்டாம். இதுல பாத்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி இன்க்ளூட் இன் அசம்பிள் வேல்யூ கால்குலேட்டர் ஃபார்ல நீங்க ஜிஎஸ்டி கொடுத்துக்குங்க. அடுத்தது இதுல கூட்ஸ் கொடுத்துக்குங்க. கால்குலேஷன் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் வேல்யூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரிங்களா? டீலர் இன்சென்டிவ். ஓகே, ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நீங்க இந்த லெஜர் அக்செப்ட் பண்ணிக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் சேல் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? ஆன் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். பேசிக், அதாவது இப்பதான் இங்கதான் நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் கஸ்டமருக்கு கொடுக்க போறீங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரே பெர்சன்டேஜ் -5%, மைனஸ் நீங்க 5% போட்டுக்கங்க. இதுல நார்மல் ரவுண்டிங் கொடுத்துக்குங்க. லிமிட் நீங்க போடணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா இது எஸ்எல்ஏ இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல அவுட்புட் ஜிஎஸ்டி ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்தது அவுட்புட், அடுத்தது ஸ்டேட் ஜிஎஸ்டி, அதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்க ஆல்ட் சி, ஓகே, அவுட்புட், ஓகே, ஐஜிஎஸ்டி. ஓகே, இது பாத்தீங்கன்னா டியூட்டி அண்ட் டாக்ஸஸ் கொடுத்துக்கங்க. இதுல ஜிஎஸ்டி கொடுத்துக்கங்க. இது பாத்தீங்கன்னா இன்டகிரேட் டாக்ஸ். இதுவும் ஜெலஸ் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்ப நம்ம
சென்ட்ரல் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம், ஸ்டேட் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம், ஐஜிஎஸ்டி வந்து கொடுத்துருக்கோம். மேல வந்து டீலர் இன்சென்டிவ் கொடுத்துருக்கோம். என்ன டீலர் கமிஷன்னா டீலர் கமிஷன் போட்டுங்க, டீலர் இன்சென்டிவ்னா டீலர் இன்சென்டிவ் கொடுத்துங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி லெஜர் வந்து கிரியேட் பண்ணிக்க. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒவ்வொரு நாளையும் நான் வந்து போட வேண்டிய நீங்க வந்து அவசியம் இருக்காது. நீங்க ஜஸ்ட் சேல்ஸ் இன்வாய்ஸ் ஓபன் பண்ணாலே இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க என்டர் கொடுத்துட்டு இதை அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணி. சரிங்களா? இப்ப நம்ம கேட்வே ஆஃப் த டேலி வெளில வந்துடலாம். கேட்வே ஆஃப் த டேலி வந்துட்டு நீங்க வி வந்து பிரஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டேட். இன்னைய டேட்டை பண்ணிக்கலாம் 18/11/2022. சரிங்களா? கொடுத்துட்டு நீங்க F8 வந்து பிரஸ் பண்ணுங்க. இதுல பாருங்க சேல்ஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்கும், இது வந்து கொடுத்துங்க. இந்த கிளாஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துக்கணும். சரிங்களா? இதுல நீங்க அடுத்தது கிளாஸ்ல வந்து நேம் வந்து சேல்ஸ் ஜிஎஸ்டி, கிளாஸ்ல வந்து நீங்க வந்து ஆட்டோ ஜிஎஸ்டி வந்து கொடுத்துக்கணும். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே வந்து ஆட்டோமேட்டிக்கா டீலர் இன்சென்டிவ், அவுட்புட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அவுட்புட் ஸ்டேட் ஜிஎஸ்டி, அவுட்புட் ஐஜிஎஸ்டி, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கஸ்டமருக்கு மெட்டீரியல் கொடுக்குறோம்னு வச்சுப்போம். ஓகே, சக்தி ஏஜென்சி அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாத்துங்க. ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு போறேன். சரிங்களா? ஓகே, நம்ம என்டர் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரால் 900 ml நான் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 900 ml ஒரு 10 பீஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, விலை வந்து பாத்தீங்கன்னா 535.05. ஓகே, என்டர். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீலர் கமிஷன் வந்து 5% வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்ல வந்து ஜிஎஸ்டி வந்து கால்குலேஷன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு பாருங்க, அடுத்த என்ட்ரி போடுறேன் பாருங்க, என்டர். அடுத்தது கேஸ்ட்ரால் 1 லிட்டர் வந்து நான் செலக்ட் பண்றேன். இதுலயும் 10 பீஸ் போடுறேன். இது 594 பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து போடுறோம். 594.50 ஆட்டோமேட்டிக்கா கால்குலேஷன் ஆகுது பாருங்க. நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கால்குலேஷன் வந்து ஆகும். டோட்டல் சப் டோட்டல் எவ்வளவு இருக்கோ அதுல டீலர் கமிஷன் போக பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கால்குலேஷன் வந்து ஆகும். நீங்க அனதர் ஸ்டேட்டுக்கு நீங்க சேல் பண்ணீங்கன்னா இதுல வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி வராது, ஐஜிஎஸ்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கால்குலேஷன் ஆகும். சரிங்களா? ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துட்டு நம்ம இதுல பில்வெஸ் டீடைல்ஸ்ல நீங்க என்ன போடணுமோ இன்வாய்ஸ் நம்பர் போட்டு நம்ம வந்து சேல் வந்து கொடுத்துட்டோம், நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம வெளில போயிடலாம். கெட் ஆஃப் த டேலி வந்துட்டு நம்ம டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்குள்ள போகலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ். சரிங்களா? ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அதுல நம்ம ஜிஎஸ்டார் 1ல நீங்க ஜஸ்ட் F2 கொடுத்துக்கங்க, ஆல்ட் F2. ஓகே, இப்ப நம்ம நவம்பர் ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்து B2B இன்வாய்சஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு B2B இன்வாய்சஸ்ல இந்த பாருங்க கீழே வந்து 18 நவம்பர்ல வந்துருச்சு. சரிங்களா? இப்படிதான் வந்து என்ட்ரி வந்து போடணும். அதாவது ஏதாவது டீலர் கமிஷன், அதாவது நீங்க ஆயில் வந்து சேல் பண்ணாலோ இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு லெஜர் வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா போட்டுடலாம். ஓகே, இப்ப நம்ம பிரிண்ட் பிரிவும் பார்த்துடலாம். ஓகே, ஆல்ட் பி. ஓகே, இதுல கண்ட்ரோல் பி கரண்ட், இதுல பிரிவு ஐ. ஓகேவா? ஆல்ட் இசல் போட்டா ஜூம் ஆயிடும். ஓகே, பாருங்க எல்லாமே கரெக்டா இருக்கு. சரிங்களா? பிளேஸ் ஆஃப் சப்ளை இருக்கு, டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கு. ரெண்டாவது கீழே வந்து டாக்ஸபிள், அதாவது HSN கோடு, டாக்ஸபிள் வேல்யூ, சென்ட்ரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ், டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ எல்லாமே இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.